எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ வரிசையாக கர்நாடகா ஸ்பெஷல் பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கர்நாடகாவோட ஸ்பெஷலான எல்லா ஃபங்க்ஷன் வீட்லேயுமே சரி, வீட்டில் ஒரு பண்டிகைனாலும் சரி, இந்த ஒரு ரெசிபி கட்டாயம் இருக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா மெலிசாக நல்லா சாஃப்டாக வர்ற நல்லா பெர்ஃபெக்டான கடலை பருப்பை வச்சு ஒரு போளி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் அக்கா, நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் தான் மெயின். அவங்களோட ஸ்பெஷலான டிஷ்ஷை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்க்கலாம் நல்லா சாஃப்டான போளி எப்படி செய்யுதுன்றதுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா சின்ன ரவையாக 3-4 ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி எப்படி செஞ்சுருக்கோன்னு உங்களோட ஷேர்ப்போம். ரவைக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மைதா. இந்த மாவு நல்லா ஊறி வரணும். ஊறி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மைதாவுக்கு அடுத்து உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி வரணும். இது மஞ்சத்தூள் நம்ம கலருக்காக போட்டிருக்கோம். போட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்த பிறகு இப்போது நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெயாக ஊற்றி நல்லா பிணையணும். ஒரு தடவை எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி இன்னொரு தடவை மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணையணும். அந்த மாதிரி 3-4 தடவை பிணைஞ்சி ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சிடணும் அந்த மைதா பேட்டரை. அதுக்கடுத்து இந்த பூரணத்துக்கு நாங்கள் 1/2 கிலோ மைதாவுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு வேக வச்சு அதில் ஒரு 4 கிராம் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா பாகு வர்ற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சதுக்கு பிறகு இந்த பூரணத்தை ரெடி மிக்சியில் அடித்து வச்சுக்கிடணும். மாவு பிணையிறது பூரணம் ரெடி பண்ணுறது ஈஸியான விஷயம். அந்த தட்டுறது தான் கஷ்டமான விஷயம். அதுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக்கில் மாதிரி நாங்கள் செஞ்சோம் பாருங்கள். அதுக்கு நல்லா ஒரு கண்ணாடி கவர் எடுத்துக்கணும். நல்லா ரெண்டு கண்ணாடி கவர் எடுத்துக்கோங்க. கண்ணாடி கவர் இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கண்ணாடி கவரில் நம்மளுக்கு 2 உருண்டையும் மைதா மாவோட உருண்டையும் இந்த பூரணத்து உருண்டையும் 2ம் ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு ஈக்குவலாக இந்த எடுத்து வச்சுக்கோங்க, பிச்சு வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லெவல் பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த பூரணத்தை நடுவில் வச்சு நல்லா அதை அந்த மைதா கவர் பண்ணுற அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம பிச்சிடணும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பிச்சுக்கோங்க. இந்த மைதாவோட உருண்டையும் அந்த பூரணத்து உருண்டையும் ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டுமே. இன்றைக்கி கேமராமேன் எங்கள் வீட்டு குட்டீஸ் தான். அதனால் கொஞ்சம் நல்லா அதை கவர் பண்ணணும். நல்லா 3 மணி நேரம் ஊறும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சோல எக்ஸ்ட்ரா வரும். அதை பிச்சுட்டு நல்லா அந்த இதை பூரணம் தெரியாமல் நல்லா கவர் பண்ணிவிட்டு உருட்டிடுங்க. நல்லா உருட்டிட்டு இப்போ நம்ம அந்த கவர் மேலே வச்சு லைட்டாக தட்டிக்கணும். நல்லா எண்ணெயில் நல்லா டிப் பண்ணணும். அப்போ தான் நல்லா அது பியாமல் நல்லா அந்த நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பெருசாக தட்டலாம். நல்லா எண்ணெய் நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பட்டர் ஷீட்டும் யூஸ் நாங்கள் இந்த கண்ணாடி கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேப்பரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா எவ்வளோதுக்கு அளவு நீங்கள் ஸ்ப்ரெட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அளவு பியாமல் வருது பார்த்திங்களா. நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இது நாங்கள் நார்மலான இந்த கவரை வச்சு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பூரணமும் இந்த மைதாவும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். அவ்வளோதான். அதுக்கடுத்து இன்னொன்றும் அதே மாதிரி ரெடி பண்ணுறோம் பாருங்கள்.
தட்டிட்டு இந்த பட்டர் ஷீட்டை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா மெதுவாக நீங்கள் தடவும் போது நல்லா ஈஸியாக போயிடும். தட்டுறது ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா பிய்யாமல் வந்துடும். அவ்வளோதான். இனி கேஸில் வந்து ஒரு 2 தட்டிட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு பிறகு தான் இன்னொரு பக்கம் திருப்பணும். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் டாட் டாட்டாக வந்த பிறகு திருப்பணும். பாருங்கள், நல்லா சாஃப்டான போளி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா நெய் வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா நெய் சுட சுட போளியோட நெய் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்குமே இந்த ஒரு போளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு 1/2 கிலோ மைதா, 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு எங்களுக்கு ஒரு 20 கிட்ட போளி வந்திருக்கு. நல்லா சாஃப்டான போளி. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள், நல்லா பிச்சு உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட் அந்த பூரணத்தை காட்டுறோம் பாருங்கள். இது நல்லா ஆற ஆற இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்படியும் ஒரு 3 நாள் வச்சுக்கலாம். நீங்கள் 3 நாள் நல்லா வெளியவே வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கும். குட்டீஸுக்கு வச்சு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. நல்லா சுட சுட வச்சு கொடுத்தாச்சு. கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.